Hello everyone, welcome to Shiksha class. UGC NET exam ரிசல்ட்டாக இருக்கட்டும் இல்லை CSIR NET எக்ஸாம் ரிசல்ட்டாக இருக்கட்டும் ஒரு சில பேருக்கு பர்சன்டைலில் இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு சில இடங்களில் பர்சன்டேஜ் அல்லது மார்க்கில் ரிசல்ட் கொடுக்குறாங்க. ஸோ இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம ரிசல்ட்டை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பர்சன்டேஜ்னா என்ன, பர்சன்டைல்னா என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெளிவுபடுத்திக்கலாம். பர்சன்டேஜ் அப்படிங்கிறது 100ஓட ஒப்பிட்டு சொல்லும் பொழுது அதை பர்சன்டேஜ் சதவீதம் அப்படின்னு சொல்லுவோம். வித் ரெஸ்பெக்ட் டு 100 எந்த ஒரு நம்பரையும் எந்த ஒரு வேல்யூவையும் 100ஓட தொடர்பு படுத்தி பேசுகிறோம் அப்படின்னா அது பர்சன்டேஜ் சதவீதம். உதாரணத்துக்கு நம்ம ஒரு எக்ஸாம் எழுதுகிறோம், எக்ஸாமில் நமக்கு ஒரு மார்க் கிடைக்குது. ஸோ இந்த மதிப்பெண் நான் 300க்கு 150 மதிப்பெண் எடுத்திருக்கேன் அப்படின்னா அந்த மதிப்பெண் ஒரு வேல்யூ. இதை நம்ம 100ஓட தொடர்பு படுத்தி பேசுகிறோம் அப்படின்னா அது பர்சன்டேஜ். அப்போ 300க்கு நான் 150 மதிப்பெண் எடுத்திருக்கேன்னா 100க்கு எவ்வளவா இருக்கும் அப்படிங்கிறது பர்சன்டேஜ். நம்ம இந்த மாதிரி ஃபார்முலாவில் போட்டு நம்ம ஆன்சர் கண்டுபிடிப்போம். இதோட அர்த்தம் என்ன? 300க்கு 150 எடுத்திருக்கேன் அப்படின்னா 300 நான் 2 சரி பங்கா போட்டானா எனக்கு 150 150ன்னு கிடைக்கும். எப்படி 2 150 சேர்ந்து ஒரு 300 உருவாகுதோ அதே மாதிரி 2 50 சேர்ந்து ஒரு 100 உருவாகும். அப்போது இது ரெண்டையும் நான் ஈக்குவல் பண்ணி பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன், எனக்கு 50% கிடைக்கும். இதுவே நீங்கள் பர்சன்டைல்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எழுதியிருக்க மதிப்பெண், நம்ம எடுத்திருக்க மதிப்பெண்ணை வரிசைப்படுத்திப்பாங்க. இந்த வரிசையில் எனக்கு எத்தனாவது இடம் அப்படிங்கிறத குறிக்கிறது தான் இந்த பர்சன்டைல். அப்போது நம்மளோட ரேங்க்கை குறிக்கிறது தான் பர்சன்டைல். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு ஒரு 4000 பேர் எக்ஸாம் எழுதியிருக்காங்க, அதில் நான் 160வது இடம் எடுத்திருக்கேன்னா என்னால் இங்கே பர்சன்டைல் கேல்குலேட் பண்ண முடியும். இப்போ 4000 பேரில் என்னோட ரேங்க்கை நான் சப்ராக்ட் பண்ணிவிடுவேன், அதாவது மைனஸ் பண்ணிப்பேன். அப்போ எனக்கு கீழே 3840 பேர் இருப்பாங்க, எனக்கு மேலே ஒரு 159 பேர் இருப்பாங்க. அப்போது என்னோடய வரிசை பட்டியலில் என்னுடைய இடம் எத்தனாவது அப்படிங்கிறத பொறுத்து நான் பர்சன்டைல் கேல்குலேட் பண்ணினேன் அப்படின்னா 96% வரும். ஸோ இதுதான் பர்சன்டைலுக்கும் பர்சன்டேஜ்க்கும் உள்ள ஒரு அடிப்படையான வித்தியாசம். இப்போது நம்மளோட UGC NET எக்ஸாம் அல்லது CSIR NET எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 94% மேலே வாங்குறீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் எழுதிய மாணவர்களில் முதல் 6% மாணவர்களுக்கு உள்ளே வர்றீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ உங்களுக்கு இங்கே நீங்கள் லெக்சர்ஷிப் குவாலிஃபை ஆகிட்டீங்க, அது மட்டும் இல்லாமல் PhD ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிறது அர்த்தம். இது நான் ஜென்ரல் கேட்டகரியோட கட் ஆஃப் வச்சு பேசிகிட்டு இருக்கேன். இதுவே நீங்கள் டாப் 1% வரணும் அப்படின்னா உங்களோட பர்சன்டைல் ஸ்கோர் 99% அண்ட் அபோவாக இருக்கணும், அதற்கு மேற்பட்டதாக இருக்கணும். அப்படி வரும் பொழுது நீங்கள் JRFக்கு எலிஜிபிள், அதாவது உங்களுக்கு ஃபெலோஷிப் அமௌண்ட் கிடைக்கும். ஸோ இப்படி தான் நம்மளோட ரிசல்ட்டை நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. சரி, இப்போ யாருக்கெல்லாம் பர்சன்டேஜில் ரிசல்ட்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க, யாருக்கெல்லாம் பர்சன்டைலில் ரிசல்ட்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு சில சப்ஜெக்ட்ஸ்க்கு ரொம்ப குறைவான மாணவர்கள் தான் எழுதுவாங்க. உதாரணத்துக்கு சோஷியல் ஒர்க், கிரிமினாலஜி, என்விரான்மெண்டல் சயின்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ், இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவான மாணவர்கள் தான் இந்தியா முழுக்க எழுதுவாங்க. ஒரு 2000 பேர் அல்லது 3000 பேர் எழுதுவாங்க. இவங்களுக்கு ஒரே நாளில் எக்ஸாம் வைக்க முடியும், அது மட்டும் இல்லாமல் ஒரே ஷிஃப்ட்லேயே எக்ஸாம் வச்சு முடிச்சுடுவாங்க. அப்போ அத்தனை பேருக்கும் ஒரே கொஸ்டின் பேப்பர் தான் கிடைக்கும். இப்போது பொலிட்டிக்கல் சயின்ஸில் இந்தியா முழுக்க ஒரு 3000 பேர் எழுதுறாங்கன்னா இந்த 3000 பேரும் ஒரே கொஸ்டின் பேப்பரில் தான் எழுதுவாங்க, ஒரே டிஃபிகல்ட்டி லெவல் இருக்கும். அப்போ இவங்களுடைய ரிசல்ட்ஸை இவங்க டேரெக்டாக மார்க்லேயோ இல்லை பர்சன்டேஜ்லேயோ வெளிப்படுத்த முடியும். இதுவே ஒரு சில சப்ஜெக்ட்ஸில் லட்சக்கணக்கில் மாணவர்கள் எழுதுவாங்க. இப்போ காமர்ஸ், இங்கிலீஷ், ஹிந்தி இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் எழுதுவாங்க. ஒரே நாளில் இவங்களுக்கு எக்ஸாம் வைக்க முடியாது, வெவ்வேறு நாட்களில் வைப்பாங்க அல்லது காலை மதியம் அப்படின்னு 2 ஷிஃப்டாக வைப்பாங்க. இப்போ வெவ்வேறு ஷிஃப்ட்டில் எக்ஸாம் நடக்கும்போது வெவ்வேறு கொஸ்டின் பேப்பர் எழுதுவாங்க, இவங்களோட டிஃபிகல்ட்டி லெவலும் மாறுபடும். அப்போ இவங்களோட ரிசல்ட் நடுநிலையாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால இங்கே நம்ம பர்சன்டைலில் கேல்குலேஷன் பண்ணுறோம். ஸோ இதுதான் பர்சன்டேஜ்க்குரிய அடிப்படையான டிஃப்ரென்ஸாக அமையுது. இதை புரிஞ்சுக்கிட்டா நம்மளோட ரிசல்ட்ஸையும் நம்மளால் நல்லா புரிஞ்சுக்க முடியும். ஸோ UGC NET ப்ரிப்பரேஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம சிக்ஷா கிளாஸில் அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு. இந்த நம்பர் கால் பண்ணி நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். நம்மளோட கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்ட்ராக்டிவ் செஷனாக இருக்கும். ஸ்டடி மெட்டீரியல் ஃபார் போத் பேப்பர் 1 and 2 நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த ஸ்டடி மெட்டீரியல் ஹார்ட் காப்பியாக வீட்டுக்கே கொரியர் பண்ணிடுறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய டெஸ்ட் எழுதுகிறோம். இந்த டெஸ்ட்டோட டிஸ்கஷன் தான் நம்மளை ரிசல்ட் நோக்கி எடுத்துகிட்டு போகுது. ஒவ்வொரு லைவ் கிளாஸஸையும் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோவாக மொபைல் ஆப்பில் ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். இதுதான் நம்மளுடைய UGC NET ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குரிய ஒரு கம்ப்ளீட் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் என்னோட கனெக்டடாக இருக்கிறதுக்கு நான் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கீழே கொடுக்குறேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு சிக்ஷா கிளாஸ். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோ உங்களோடனே ரீச் பண்ணும். இந்த நம்பர் கால் பண்ணி மறக்காமல் கோர்ஸில் என்னோட ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.